ஹலோ லிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். ம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ம் காலையில் 4:45 எந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கா? ஆமாம், 4:45 எந்திரிச்சு ம் பல்ல விளக்கி ஆ மூஞ்சி கழுவி கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவி ம் சாமி கும்பிட்டு ம் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். விபூதி எல்லாம் பூசி. ஆமாம், விபூதி எல்லாம் பூசி ம் வந்தாச்சு. ம் உடலங்காய் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காய் நறுக்கிட்டு சமைக்க போனோம். என்னென்ன காய் மேம் இன்னைக்கு சமையல்? உடலங்காய் தோட்டல், ம் பழங்க தோட்டல் காய்ஸ். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சாம்பார். ம் அது ரெண்டுக்கும் காம்பினேஷன் நல்ல காம்பினேஷனா? புடலங்காய் தோட்டல் கத்திரிக்காய் சாம்பார் இது நல்லா இருக்கும். ம் அப்புறம் நேற்று என்னென்ன ஒர்க் பண்ணி பார்த்தீங்க? நேற்று என்னென்ன? எல்லாம் சேலையெல்லாம் துவச்சி போட்டேன், கொண்டு போன சேலையெல்லாம். ம் அப்புறம் வீடெல்லாம் கூட்டி எல்லாம் இந்த வேலை தான் பார்த்தேன். சாயந்தரம் நான் காலையில் படுத்தேன், 10 மணிக்கு படுத்தேன். 1 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எனக்கு சுய நினைவே இல்லை, அவ்வளோ நல்லா தூங்கிட்டேன். 3 மணி நேரமா? ஆமாம், 3 மணி நேரம் தூங்கிட்டேன். பார்த்தா 1 மணிக்கு கூட எனக்கு எந்திரிக்க தோணலை. என்னமோ 9 மணி தான் ஆயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும்னு செல்ல பார்த்தா மணி 1 மணி. அப்புறம் 1 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் கூட்டிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டேன். கேரட் சாதம் போட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு எனக்கு காலையில் கேரட் சாதம் போட்டு வருது, எனக்கு மட்டும் தான் கொடுத்து விட்டீங்களா? அதில் எக்ஸஸ் இல்லையா? நேரம் போட்டு வச்சுருந்தா கெட்டு போய் சொல்லணும்ட்டு. ரெண்டாவது அப்போ கேரட் துருவவும் முடியல, எல்லா கேரட்டையும் துருவுறது கஷ்டமா இருக்குல்ல. அதனால அப்புறம் எனக்கும் அப்புறம் குளிச்சுட்டு வந்து துருகி அதுக்கப்புறம் துண்டி சாப்பிட்டேன். அப்புறம் டெல்லியில் பார்த்தீங்களா ஒரு காரில் குண்டு வச்சிருச்சான், கேள்விப்பட்டீங்க? டெல்லியில் சிட்டிக்குள்ளே கார் ஒன்று போய்கிட்டு வந்துருக்கு, அதுக்குள்ளே குண்டு ஒன்று வச்சு அதுக்குள்ளே வெடிச்சிருச்சான். அது அந்த இடத்துல இருக்கையில் அவ்வளோ ஸ்பாயில் ஆயிடுச்சு அந்த இடமே. கடத்தரு இப்போ புதுக்கோட்டையில் கீழே வீதிக்குள்ளே ஒரு காரை கொண்டு போகிறோம், கார் வெடிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி டெல்லியிலே வெடிச்சிருச்சான். அப்புறம் அமித்ஷா கேட்டிருக்காரு, ஏன் இந்த மாதிரி வெடிச்சிச்சுன்னு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி அந்த கமிஷனர்கிட்ட, டெல்லி கமிஷனர்கிட்ட கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அப்பா ரொம்ப நாளாக குண்டெல்லாம் வெடிக்காமல் இருந்துச்சு, இப்போ திரும்ப குண்டு வெடிக்கிற மாதிரி டெல்லியில். எல்லாம் தீவிரவாத தாக்குதல். ஆனால் முதல்லலாம் இந்த தலைவர்கள்லாம் சாகடிப்பா, அவரை சுட்டு கொண்டாங்க, இவரை சுட்டு கொண்டாங்க. அவரெல்லாம் சுட்டு கொண்டாங்க. ராஜீவ்காந்தி இல்லை, இந்திரா காந்தி மகன். இந்திரா காந்தியோட ஒரு மகனை கொண்டு விட்டாங்கல்ல. ஆமாம், ஒரு மகன் தானே இருக்காரு. அது மாதிரி. ஆனால் இப்போலாம் எந்த தலைவர்களையும் சொல்கிறதில்ல, இப்போல்லாம் தலைவர்கள் சுதாரி பண்ணுறா. தமிழ்நாட்டு தலைவராக இருந்தாலும் சரி, இந்திய தலைவராக இருந்தாலும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், இது நறுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இது புடலங்காய் தோட்டல். இது நறுக்கி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா இருந்து வச்சுட்டோம்னா அப்புறம் அப்படியே தோட்டல் பண்ண வேண்டியதான். ஆனால் நம்ம போன கோயில் வந்து 10 வருஷமாக தானே இருக்குன்றாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி இல்லை, அவர் 10 வருஷம் முன்னாடி தான் இறந்தாரா? தெரியல, அப்படித்தான். அவர் காரெல்லாம் வச்சிருக்காரு அவரு. ஆமாம், அவர் யூஸ் பண்ண காரா? அவர் யூஸ் பண்ண கார். பார்த்த விவசாயி மாதிரி இருக்காரு, கடைசி இவ்வளோ செல்வா இருக்காரு. கார் வச்சுருந்துருக்காரு, என்னென்ன வச்சுருந்துருக்காரு. அந்த கோயிலே அவர் ஃபோட்டோ மட்டும்தான், வேறு எந்த சாமியும் கிடையாது, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து தங்குறாங்க. கமலம் எல்லாம் பார்த்துருக்காப்லையா, 2 வாட்டி போயிருக்காப்லையா அந்த கோயிலுக்கு. டூர் போகல. ஆனால் என்ன இங்கே கொண்டே கொடுக்கணும், பூ தான் கொண்டே கொடுக்குற ஆளெல்லாம் கொண்டே கொடுக்கணும். அர்ச்சனை எல்லாம் கிடையாது. அர்ச்சனை எல்லாம் கிடையாது.
ஒரு கோயிலில் அர்ச்சனை பண்ணுவாங்க. இது சாமியார் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. இது வந்து தூக்கி போடுறாங்க பாதத்துல. அந்த பூ வந்து அள்ளிட்டு வர்றாரு. அது நிறைய அந்த பூ அள்ளி வந்து நம்ம மக்களுக்கு ஒரு பிரசாதமா கொடுக்குறாரு. ஆனால் விபூதி 2 மாசம் முன்னாடி தான் போயிட்டு இருந்தாப்ல என் கமலம். ஆனால் விபூதி குங்குமம்லாம் தராங்க. ஆமா, விபூதி குங்குமம்லாம் தராங்க. அப்புறம் அந்த ஜூஸ் ஒன்று கொடுக்குறாள். ஆமா, அந்த ஜூஸ் நம்மளுக்கு வரவே இல்லை. ஒரு ஜூஸ் கூட ஆச்சிட்டு கொடுத்து விட்டோம் போல, 2 ஜூஸையும். என்கிட்ட ஒரு துண்டு அந்த ஆச்சிட்டு இருக்கான். அப்படியா? ஆமா, ஒரு டவல் அது வாங்கணும். ஓ, அன்னைக்கு நம்ம எடுத்து கொடுத்தோம். ஆமாம், அது நீங்கள் அந்த ஆச்சிட்டு பையில் போட்டிக்க போல ஜூஸ். ஆமாம், அதனால கொண்டு போயிட்டா. நம்ம போய் அங்கே இறக்கி விட்டு தானே வந்தோம் தேவக்கோட்டையில். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிடுச்சு. அப்புறமே தருண் சுந்தர் பற்றிலா? தருண் சுந்தர் என்னமோ அவங்க பழைய வாங்கினதெல்லாம் பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கு. எது அவர் சேல்ஸுக்கு போயிட்டு வந்ததையா? சேல்ஸுக்கு போயிட்டு வந்தது. பிளாஸ்டிக்கு, இரும்பு, இது எல்லாம். அவங்களுமே இந்த உடைக்காத டப்பா, நகை டப்பாவெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. போய் பார்த்துதான் அவங்க கொண்டு போகிறாங்க. அந்த அவங்கள்ட்ட விற்கிறவங்கள்ட்ட நகை நட்டு எதுவும் வச்சிருக்காங்க. என்னென்ன நகை பாக்ஸ்ல எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு லாபம் தானே. லாபம் தானே. ஆமா, 5 ரூபாய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம 50,000க்கு ஓனர் ஆயிடுவோம். ஆமா, எல்லாத்தையும் திறந்து. அப்போ சேல்ஸ்மேன்கெல்லாம் நல்ல விவரமாக தான் இருக்காங்க. ஆமா, எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அவங்க அதை சேர்த்து தானே மம்மி போடுவாங்க. ஆமாம். அப்புறம் அம்மா கை போங்க, என்ன வீடு வித்துட்டானா தெரியல. அவன் வீடு விற்கல இருக்கவன். அந்த பிளானை விட்டுட்டேன். இருக்கு கேட்குறதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். அவன் ஒன்றும் விட்டுட்டேன். அவனுக்கு இன்கம் இருக்கும். இதுலேருந்து இன்கம் இருக்கும், அவன் விட்டு சேனல்லேருந்து இன்கம் இருக்கும். ஓ, என்ன நினச்சிருக்காங்க, கூட வேலைக்கு வித்துட்டா நம்ம டெபாசிட்டும் போட்டுக்கலாம், வீடு 2 வீடை கட்டிக்கலாம், தனித்தனியா பிரச்சனை இல்லாம நினைச்சிருக்காங்க. ஆமா, அது அந்த இவன் சொல்ற வேலைக்கெல்லாம் வீடு போகாது. என்ன, ஆமா, இன்டீரியல் ஒர்க்லாம் ஒண்ணுமே பண்ணல. இன்டீரியல் ஒர்க்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வீடு மட்டும்தான் பெருசாக கட்டியிருக்காங்க. அதான் சூப்பராக இன்டீரியல் ஒர்க் பார்த்து அந்த வீடு 1.20 1,20,20,00,000 தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். லக்ஸரி ஹவுஸ் மாதிரி இருக்கு. அதையே சும்மா பரப்பளவு மட்டும்தான் இருக்கு இடம். உள்ள எதுவுமே இது கிடையாது, உள்ள எதுவும் ஒர்க்கு கிடையாது. சும்மா கிச்சன் நீளம் நம்மோட்ட மாதிரி தான், நம்மோட்டோட கொஞ்சம் பெருசு வீடு, அவ்வளோதான். நம்மோட்டே மாதிரி தான். உங்களுக்கு இது சிட்டி லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கா, கிராம லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு? எனக்கு கிராம லைஃப் தான் பிடிச்சிருக்கு. அமைதியாக வாழ்க்கையை வந்து போயிட்டே இருக்கலாம். கிராம லைஃப்பில் என்னென்ன பிடிச்சிருக்கு? கிராம லைஃப்னா என்ன, சிட்டியில் போனால் மட்டும் நம்ம என்ன தாளில் போகிறோம். சிட்டியில் போனால் ரோட்டு மேலே இருக்க மாதிரி ஒரு தைரியம், ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் போயிடலாம். ஒன்று, 2வது வண்டி வாகனத்தில் சீக்கிரம் போயிடலாம் ரோட்டு மேலே இருக்கோம்னா. அப்புறம் எங்கே வேணாலும் நைட்டு 10 மணி 12 மணி கூட ஊர் சுற்றலாம். இல்லை போயிட்டு வர்றதுக்கு எங்கேயும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் சிட்டினா. நம்ம இப்போ இங்கே தானே இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கவங்க மட்டும் டெய்லி பஸ் போகிற ரூட்லேயே நின்றுக்கிட்டே இருக்காங்களா? கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஆமாம், வீட்டுக்குள்ளே தான் 24 hours நம்ம லேடிஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தானே, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து மட்டும் போகாமல் வராமல் இருக்கிறோமா? எங்கேயா இருந்தாலும் போதும் போகிறோம். ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போகணும். இங்கேருந்து போனால் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக போகணும். அவ்வளோதான். ஆனால் இங்கே எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு மம்மி. செடி கொடி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. ஆனால் இங்கே சேலரி கிடைச்சா பரவாயில்ல. இங்கே சேலரி கிடைக்க மாட்டேங்குது. சென்னையில் வேலை கிடைக்குங்கிறனால தான் இருக்காது. ஆமாம்,
வேற ஒன்றும் இல்லை, வேலைக்கு அது இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி தானே, அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட. அவங்க வேறு 3 பேர் இருக்கிறதுக்கே 18,000 ரூபா வீடா வீட்டு வாடகை. இங்கே பொன்னமராவதியில் ஒரு 6,000 வீட்டு வாடகை. அது வேற பிடிச்சிருக்காங்க. கத்திரிக்காய் நறுக்கிறவங்க, கத்திரிக்காய் நறுக்கிட்டுங்க, கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு. அதனால எதுவாக இருந்தாலும் ஓகே தான் மம்மி, எந்த லைஃப் ஸ்டைல் இருந்தாலும். ஆனால் மாற்றிக்கிட்டு நம்ம இதை பார்க்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ இன்னைக்கு அன்னைக்கு தூங்கினோம் பாருங்க, நைட்டு தூங்கையில் பார்த்தீங்கன்னா என்னடா தூக்கமே வரலன்னு நான் 10 மணி வரைக்கும் 11 மணிக்கு உட்கார்ந்தே இருந்தேன். 10 மணி ஆச்சு. என்கிட்ட சொன்னார் ஒருத்தர், நான் படுக்க போகிறேன் உங்கள்கிட்ட. நானும் அந்த பொண்ணு பேசிட்டு வந்தோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலாம்னு போனால் அவங்க சொல்லிட்டா இல்லை ஜென்ஸ் எல்லாம் அங்கிட்டு போகணும்னு. சரி நான் அங்கிட்டு போனால் அந்த அம்மா இருக்குல்ல, அந்த கார் ஓட்டிகிட்டு போணுச்சுல இன்னொரு அம்மா, அந்த அம்மா ஒரு துண்டு ஒன்று விரித்து எனக்காக வச்சுருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட சொல்லி விட்டுருந்துச்சு. இந்த பொண்ணு இந்த அங்கே இருக்க ஆப்போசிட்டில் அந்த துண்டு விரிச்சிருக்க இடம் தான் உங்களுக்கு அப்படின்னுச்சு. சரி நான் போய் அந்த துண்டில் போய் உட்காந்துட்டு சரி ஒரு 5 நிமிஷம் ஃபோனை பார்த்துட்டு நான் படுப்போம்னு நினச்சி படுக்கிறேன். ஒருத்தன் சொல்லி கூப்பிட்டு தம்பி இங்கே வாங்க அப்படின்னு. என்ன திடீர்னு என்னை கூப்பிட்றாரு, சொல்லுங்க அப்படின்னு. உடனே காலை அங்கிட்டு நீட்டக்கூடாது, இங்கிட்டு தலையை வச்சு இங்கிட்டு நீட்டுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் தப்பாக பண்ணுறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இங்கிட்டு தலையை வச்சு இங்கிட்டு நீட்டினா, என்னைய சொன்னார்ல அவர் ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க இவ்வளோ. அவங்க மட்டும்தான் நாங்கள் 5 பேர் மட்டும்தான் இந்த சைடு படுத்தோம். மீதி எல்லாரும் காலை எங்கள் மூஞ்சிக்கு நேரம் நீட்டிட்டு படுத்துட்டாங்க. டேய் ஏன்டா என்னைய மட்டும் இழுத்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு தூங்கணும்னு நினச்சி தூங்கினா தூக்கமே வரல. 10 மணிக்கு கண்ணை மூடி பார்த்தேன். இவ்வளோ தூரம் டயர்டாக ஓட்டிகிட்டு போனது தூக்கமே வரல. சரி அப்புறம் என்னடா 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு. ஆகா சரி விடிகிற வரைக்கும் இன்றைக்கி இப்படித்தேன் அப்படின்னு சொல்லி 1 மணிக்கு வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கண்ணை சொருக ஆரம்பிச்சிருச்சு. 1 மணிக்கு கண்ணை சொருக ஆரம்பிச்சோன்னே அப்புறம் பார்த்தா 2:30 மணியோ 3 மணியோ 2:30 மணியோ 3 மணியோ இருக்கும். அப்புறம் பார்த்தா நீங்கள் கூப்பிட்டீங்க, என்னடா இப்படிலாம் நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு. அம்மா நான் தூங்க ஆரம்பித்ததே 1 மணிக்கு தான்மா அப்படின்னு. அப்புறம் தான் அது சொன்னது. அந்த நேரம் பார்த்து நான் தூங்கிட்டு இருக்கிற நேரம் நல்லா எனக்கு அசதியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தூக்கம்? எனக்கு தூக்கமே வரல. எனக்குலாம் ஏதாவது பொறுப்பாக இருந்துச்சுன்னா தூக்கம் வராது. அங்கே என்ன பொறுப்பு? அங்கே ஒன்றும் பொறுப்பு இல்லை, நமக்கு கொஞ்சம் பொறுப்பு தானே இனிமேலாம் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும். ஆமாம் ஒன்று பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்குள்ளே பண்ணி ஆகணுமே, அதுக்குள்ளே செஞ்சாகணும். சும்மா வந்துருமா எல்லாம் அன்னைக்கு தானே எல்லாம் வந்துருமா, யாரு போடாது நமக்கு செஞ்சிருவாங்க கிடையாது. ஆமாம் இந்த மாதுளம்பழம் பழம்லாம் வச்சுருப்பீங்களா மம்மி? பழம் வச்சுருக்கேன். என்னென்ன பழம் வாங்குவீங்க? மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், வாழைப்பழம் இதெல்லாம் வாங்குறது. இதில் எந்த பழம் ரொம்ப பிடிக்கும்? ஆப்பிள். ஆப்பிள் இப்போ வர்றது நல்ல இனிச்சு ஆப்பிள் நல்லா இருக்கு. முதல்ல உள்ள பழைய ஆப்பிள்லாம் இனிக்காதா? முதல்ல உள்ள பழமெல்லாம் அப்படி இனிக்காது, இப்போ நல்லா இருக்கு பழம். இப்போ ஏன் இனிப்புக்கு வேறு எதுவும் பண்ணுவாங்களா? இல்லை இப்போ இந்த சீசன். நேற்று நாராயணன் சொன்னார், காலைல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வந்தாராம் வண்டியை. வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டாந்து போட்டுட்டு வராரு. அப்புறம் ஒய்ஃப் சொன்னது, ஆமாம் அப்படித்தான் பழகிறா. தெரியல அவங்களுக்கு வண்டி தேவைப்படாதா என்னன்னு தெரியல. வண்டியை எடுத்தேன் காலையில் வீட்டில் இருந்து, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரின்னு அந்த வண்டியை நிறுத்தி வச்சுட்டு அப்படியே நேராக பக்கத்து வீட்டில் போனேன். கொஞ்சம் வண்டி கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டாண்டுக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னா. உடனே அவள் கொடுத்துருப்பா அவளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 3 மணி 4 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் திரும்ப வந்து டீ சாப்பிட்டு ஒன்று கூப்பிட்டீங்களா, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டா அவங்க 5:30க்கெலாம் நடைய திறந்துடுறா. 5:30க்கு நடைய திறந்து 6 மணிக்கெல்லாம் கோமாதா பூஜை பண்ணி. டெய்லி கோமாதா பூஜையா? அந்த கோமாதாக்கு டெய்லி பூஜை. அது 2க்கு மாலையை போட்டு பூவை போட்டு பூரியை காட்டி அதுக்கு வாசத்தை உண்டாக்கி
அதை முதல்ல சாமி கும்பிட்றாங்க கோமாதா பூஜை. அப்புறம் 12 மணிக்கு 6 மணிக்கு இந்த பூஜை, 6 மணிக்கு சத்குரு பூஜை, அப்புறம் மதியம் 12 மணிக்கு சத்குரு பூஜை, அப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு சத்குரு பூஜை. இல்லை இல்லை, அதெல்லாம் டெய்லி. டெய்லி இதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இதெல்லாம் அவங்க பல்லு விளக்குற மாதிரி டெய்லி இதெல்லாம் பண்ணிடுறா. இதெல்லாம் பண்ணாதான் அவருக்கு சக்தி ஏறுங்கிறது அந்த மாதிரி. அவரோட கார்லாம் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் யூஸ் பண்ண கார்லாம் அப்படியே இது போட்டு துண்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க. அவர் ஓம்னி மாதிரி ஒரு கார் வச்சிருந்தாரு. ஆமா, ஓம்னி மாதிரி கார். விவசாயிலாம் அந்த காலத்துல கார் இருக்கு, அதெல்லாம் இவர் வச்சிருந்திருக்காரு. பணக்காரனா இருந்திருப்பாரு. தெரியல. ஆனால் இவ்வளோ பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கனால தானே இவ்வளோ கூட்டம் இவ்வளோ கார் வருது, இல்லைன்னா வராதுல்ல. அதான் அவர் சொல்கிறாருல, ஒருத்தர் பாட்டு படிக்கிறவர். எப்படி சொல்கிறீங்க? நம்ம ஊர்லேயே சுந்தரசாமி கோயில் அதில் சாப்பாடு போடுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. நம்ம ஊர் சுந்தரசாமி கோயிலே அப்படி தானே. ஆனால் நினச்சது நிறைவேறுமா? நம்ம நியாயமாக நினச்சது நிறைவேறும். மற்ற கோயிலில் போகிறத விடவா? ஆமாம். இப்போ நம்ம விலங்கியம்மன் மாரியம்மன் கும்பிட்றோம்ல, அந்த கோயிலெல்லாம் நினச்சது உடனே நிறைவேறுதா? தெரியல. ஆனால் இந்த கோயிலும் சக்தியானதுன்னு சொல்கிறாங்க. தெரியல. அதனால தான் இவ்வளோ பக்தர்கள் வராங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமைதியாக இருக்க சொல்லி சாமி கும்பிட சொல்கிறா. உங்களுடைய நிறை குறைகளை வந்து அமைதியாகவே வழிபடுங்கள், அமைதியாக சொல்லுங்க, கடவுள் கேட்டுப்பாரு, அவர் சித்தர் கேட்டுப்பாரு, உங்களுக்கு எல்லாம் நல்லதே செய்வார். பருப்பு கழுவிட்டுருக்கோங்க, பருப்பு கழுவுங்க. உங்களுக்கு அதை போயிட்டு வந்ததில் என்ன பெனிஃபிட்டாக தெரியுது? உங்கள் ஃப்ரெண்டு போயிருக்காங்கன்னு சொன்னீங்க, அது 1 மாதம் முன்னாடியா? 2 மாதம் முன்னாடி. அப்புறம் அவங்க எதாவது ரீசன் வேண்டிக்கிட்டு போனாங்களா இல்லை சும்மா போயிட்டு? டூர் போனது, பஸ்ஸில் போனாலும் டூர் போகிற பஸ்ஸெல்லாம் போகுதான் கணக்கம்படி. உள்ள ஸ்பேஸ் நிறைய இருக்குது, கொண்டே விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பேஸ் கொடுத்தது இவனா, யாரு இந்த முடி சுட்டு இருப்பார்ல, யோகி பாபு. யோகி பாபு விட்ட பாதிய பாதி இன்னொருத்தர் விட்டா பாதி யோகி பாபு. ஓ பரவாயில்லையே, அந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காப்ல. ஆமா, யோகி பாபு தான் நல்லா இருக்காப்ல இப்ப. நல்லா டாப்ல இருக்காரு. அதனால அவர் சொந்த ஊரா மம்மி? ஆமா, அவரோட சொந்த ஊரா கணக்கம்பட்டி. அதனாலதான் இங்க கொடுத்துருக்குறாரு அந்த சத்குரு சுவாமிகள். இதுக்கு அவரும் கொஞ்சம் கொஞ்சம் சத்குரு மாதிரி தானே இருக்காரு. அவர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இவர் மாதிரி. ஆனா இவர் திருத்தமா இருக்காரு கணக்கம்பட்டியா. யோகி பாபு திருத்தமாவே இருக்க மாட்டாரு. ஆமா, ஆனா பரவாயில்ல, மூஞ்சி எல்லாம் நல்லா இருக்காரு. ஆனா பச்சை வேஷ்டி தான் கட்டியிருக்காரு. அவங்க போயில நம்ம இருக்கனால எல்லாருமே பச்சை பச்சை தான் கட்டிப்பாங்க அப்படின்னு. நம்மளுக்கு ஆனா ஒரு ஒரு கோயிலுக்கு எங்க இருக்குன்னே தெரியல மம்மி. எப்படி வழிபடணும் போறது இல்லையே, வேலையை முடிச்சா படுத்துக்கிறோம் பேசாம. வேற எங்கெங்க இதுக்கெல்லாம் போறாங்கன்னா அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா காசு வச்சுக்கிட்டு செலவழிக்கிறாங்க. நம்ம அந்த செலவெல்லாம் கிடையாது. நீங்க பஸ்ல போனா 200 ரூபா தானே சொன்னீங்க? 200 ரூபா எப்படி வரும்? 700 ரூபா. 700? ஓ 700 ரூபா. அப்ப 1500 ரூபா வந்துடும் போற வர. பஸ்லனாக்கா டூரிஸ்ட் பஸ்க்கு. நார்மல் பஸ்ஸா இருந்தா கூட வருமா? நார்மல் பஸ்ஸா இருந்தா கூட வராது. டூரிஸ்ட்னா மொத்தமா இந்த கோயில் மட்டும் காட்ட மாட்டாங்க. ஆமா, 5 கோயில்லாம் காட்டுவாங்க. 5 கோயில் 7 கோயில்னு காட்டுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே டூரிஸ்ட் பஸ்ஸா? ஆமா. இல்ல கொஞ்சம் ஜீரக தண்ணி வச்சு குடிச்சோம்னா நல்லதா இருக்கும் காலையில. இது யார் சொன்னா உங்களுக்கு? தேசமங்கையர்கரசியா? அதனால இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஏற்கனவே இந்த செடியுடைய இலையெல்லாம் பறித்து குடித்தாங்க.
நினைச்சேன். இப்போ புதுசா திரும்ப வயிறு அல்சர் சரியாகவே மாட்டேங்குது. எங்கேயும் போனா சாப்பிடவே முடியல எனக்கு. அங்கெல்லாம் நான் வெறும் மோர் சாதம் மட்டும்தான் சாப்பிட்டேன். குழம்பு சாதம் சுத்தமா தொடவே முடியல. அதுக்கு இவ்வளவு காரமா இருந்தா யாராலையும் தொட முடியாது. அப்படியா? ரொம்ப காரமா இருக்க? அவங்க எல்லாம் காரத்திலே சாப்பிட்டு வளர்ந்துட்டாங்க. ஓ அப்படியா? உங்களாலையும் முடியலையா? கொஞ்சம் முடியல. என்னால நைட்டு சாதமே சாப்பிட முடியல. அதனால நான் வச்சுட்டு அந்த ஆட்சி கேட்டாங்க சாதம் வேணா வாங்கிக்கப்பா. நான் வேண்டாம் என்னால சாதம் சாப்பிட முடியாது. நாங்க இதே டிஃபன் சாப்பிட்டே பழகிட்டோம். இப்போ கொஞ்ச நாளா நைட்டு ரவை தோசை இட்லி மீதி இருந்த இட்லி பழைய இட்லி அப்படி இல்லைன்னா அனில் சேமியா அப்படின்னு சாப்பிட்டே பழகிட்டோம். அப்படி இல்லைன்னா கடையில் இப்படி சாப்பிட்டே பழகிட்டோம். பரோட்டா அது இதுன்னு. அதனால சுத்தமாக நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் நாளாச்சு. கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன சேர்த்துருக்கீங்க? இல்லையா பருப்பு விளக்குண்ணெய் இல்லை அதில் பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் என்ன? சிறுஞ்சீரகம் மட்டும்தான். குக்கர் மூடி போட்டு மூட போகிறோங்க. சித்தர் பீடம் எம்ஏ சச்சிதானந்த சுவாமிகள் சர்க்குரு. பிரேயர் அவ்வளோ நேரம் பண்ணுறாங்க பத்தியா? 1/4 மணி நேரம் 20 நிமிஷம். நீங்கள் இப்போ எம்ஏ புது குக்கர் எடுக்கிறது இல்லையா? நல்லா அரிசி கிளையணும். அரிசி கிளஞ்சிட்டு வந்தாரு. அது தண்ணி குடிச்சிச்சு அரிசி கிளைய போகிறாங்க. புது குக்கர் வச்சாச்சா அப்படியே? ஏதாவது ஒரு பேச்சு ஆரம்பிச்சாச்சுன்னா அதை முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம இது பண்ணணும். அதை பற்றி பண்ணணும். அதுக்கு நான் மட்டும் அந்த மாதிரி அந்த இதுவா இல்லாம இருந்தேன்னு வச்சுக்க. லேசியா இருக்கக்கூடாது. லேசியா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிட்டோம்னா அதை முடிச்சாக்கணும். நம்ம அதையே நினைப்பாதே இருக்கணும் அந்த வேலை முடிகிற வரைக்கும். நல்லா அப்படி இருக்கனால வாழ்க்கையில ஜெயிக்க முடிஞ்சு ஓரளவு. வேற எதையும் நினைக்க மாட்டேன், அதையே நினைச்சிட்டு இருப்பேன். 24 மணி நேரம் 24 மணி நேரம் அதே. இன்னைக்கும் தூக்கம் இல்லை எனக்கு. எனக்கு நீங்க இது பண்ற வரைக்கும் தூக்கம் இருக்காது. ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிச்சோம்னா அது பண்ணு. அதுல 1000 ரிஸ்க் இருக்கு. ஒரு வேலையும் ஈஸியா முடியும். எதுவும் அப்படிலாம் இருந்தனாலதான் நீ என்ன கிழிச்சா என்ன பண்ணேன்னு கேட்பீங்க. அந்த பொறுப்பெல்லாம் இருந்தனாலதான் நான் ஒன்னொன்னுலயும் சக்சஸ் ஆக முடிஞ்சிச்சு. நம்ம போன மலைப்பாதை நல்லா இருந்துச்சுல. நம்ம வாட்டிக்கு சொல்லிட்டு நானும் கொழுகிட்டேன் அப்படின்னு சொல்லி கொழுகிட்டு உட்காந்துருந்தா எப்படி நடக்கும்? ஆமா, அதை முழு மூச்சா நின்று முடிக்கணும். ஆமா, அந்தாச்சிக்கெல்லாம் இப்ப யாரையும் ஆளை வச்சிருந்தா அந்தாச்சி பிள்ளைகளையே ரொம்ப பாடம் கொடுத்தது. பிள்ளைகளே பாவம் என்ன பாடுபடுத்துறாங்க. பிள்ளைகளை என்ன சத்த நேரம் அதுகளை உட்கார விடாம அதுகள்கிட்ட வேலை வாங்குறதுன்னு அதுகளை போக அப்பா அப்பா போப்பா போயிட்டுப்பா அது பண்ணு இதை பண்ணு அப்படிங்குது. அந்த ஆட்சிக்கெல்லாம் பிள்ளைய நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க. பயணம் பண்ணுவேன் இருக்கு. நம்மளாம் அப்படி கிடையாது. நம்மளே செய்ய வேண்டியது. பிள்ளைங்கிறது சும்மா உட்கார்ந்துருக்கு மட்டும்தான் நமக்கு இல்லை. அதுகள்கிட்ட நீங்க வேலை சொல்ல மாட்டீங்களா? சொன்னா கேட்காதுங்களே. என் பிள்ளைய என் மகளை அப்படித்தான். அதனால நம்ம சொல்றதே கேட்கலைன்னா குறைச்சிருவோம். சபைக்கு அசிங்கப்பட்டு போவோம். செய்யலைன்னா சபைக்கு அசிங்கமா போயிடுமே. ஆமா, அதனால ப்ரீ பிளான்டா பண்றது தானே நல்லது. ஆமா, முன்னாடியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை. நேற்று அந்த ஆட்சியிட்ட சொல்லிட்டேன்னா நீங்க கொஞ்சம் தேதியெல்லாம் ஒழுங்கா கரெக்டா சொன்னீங்கன்னாதே எனக்கு உடனே செய்யவெல்லாம் ஆள் இல்லை உங்களை மாதிரி எல்லாம். ரெண்டாவது அந்த ஆட்சி எதுவுமே செய்ய முடியாது. கையை கட்டிக்கிட்டு பேசாம வர்றதுக்கு மட்டும் வர்றேங்குது. புரியுதா? அப்படி ப்ரிப்பேரா நம்ம தான் போக வேண்டியதா இருக்கு. ஆமா, அது ரிஸ்க் எடுத்துக்கல. வேணும்னா நீங்க செய்ய, நான் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்படி இருந்தா நம்மளும் இருந்துடலாமே. சாமி மட்டும்தான் கும்பிடுது. ஆமா, எதுலையுமே பொறுப்படுத்துக்க மாட்டேங்குது. சாமி இவ்வளவு தூரம் கும்பிடுறா. ஆமா, சாமி இவ்வளவு தூரம் கும்பிடுது. அது எப்படி இப்போ நம்மளுக்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கேல, ஆனால் சாமி கும்பிட்டா ப்ராப்ளம் கரையுதுன்னு நினச்சிடா. தெரியல அந்தாச்சுக்கு அது சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இல்லையே. சொல்யூஷன் கிடைச்ச மாதிரியும் இல்லையே. ஆமா, சாமி நம்ம கும்பிடுறோமோ இல்லையோ, ஒருத்தருக்கு
துரோகம் பண்ணாம உள்ளன்போட இதுவா இருந்தோம்னாவே அது தெய்வத்துக்கு கும்பிடுறது சரி சம இதுதான். ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாம நியாயமா நடந்தோம்னாவே அதுவே சாமி கும்பிடுறதுக்கு ஈக்குவல் தான். நீங்க 1008 பாவத்தை பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? வந்தாச்சு அந்த மாதிரிதான் இருக்குது எனக்கு. பிள்ளைகள்ட்ட எல்லாம் வேலையை வாங்கிட்டு அந்த ஒரு நிமிஷம் கூட நிக்க விட மாட்டேங்குது. அது வாழுது என்ன. செட்டியார் முதல்ல செட்டி யாருக்கு மாமாவுக்கு செஞ்சு மாமாவோட பிள்ளைதான் இந்த பிள்ளைலாம் மாமாவை இந்த பையன் 10 வயசா இருக்கல மாமாட்ட வந்து விட்டுட்டு வந்துருச்சு இந்த செட்டியார்ட்ட. இப்ப இருக்க செட்டியார்ட்ட இவர் தாலி போடல இருக்கு. தாலி போடாமதான் இவருக்கு கூட்டியாவது சும்மா வச்சிருக்காரு. இந்த பொண்ணு இந்த 2 பிள்ளையும் அனுசரிச்சு இந்த ஆட்சியோட இருந்திருக்குது பாரு. வேற எந்த பிள்ளையுமா இருக்குங்களா? எங்க அப்பா விட்டுட்டு வந்துட்டேன் நான் வர முடியாது அப்படிங்க. இந்த பிள்ளைய நல்ல பிள்ளையனோட இருந்திருக்கு. அதனாலதான் அந்த பிள்ளை ரொம்ப உக்குது. அதனால ஃபீலிங் இருக்காது. ஆமா இருக்கத்தானே செய்யும். நம்ம இப்போ ஒரு இதுலயே ஒரு சேட்லயே வளர்ந்துட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளைல தனியதான் படுக்க வச்சிருக்கோம். அந்த செட்டியாரோட படுத்திருக்கோம். ஏன்னா அவங்க அதுக்காக தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. அப்படி இருக்கையில அந்தாச்சு அது சௌகரியத்தை பண்ணிக்கிடுச்சு. என்ன இப்ப வந்து சாமி கும்பிடுது. நான்லாம் அப்படி இல்லை. என்னாலும் 36 வயசுலதான் எல்லாம் எனக்கு முடிஞ்சிச்சு. ஆனா பிள்ளைய என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் ஆளா கிடைக்காது. நான் என்ன அழகு இல்லையா? என்ன என்னவோ அவங்களுக்கு அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அது. கடைசியில நம்மளை விசாரிக்குதான் நம்ம நகரத்தாரன்னு. நம்மளுக்குள்ள எதுவும் குளறுபடி இருக்கான்னு விசாரிச்சு இதெல்லாம் நினைச்சா கஷ்டமா இல்ல. இல்ல அவங்களோட எண்ணம் பிள்ளைய பெற்றுட்டு அடுத்த அவங்கள்ட்ட சீப்பான எண்ணமா இருக்கு. சீப்பான எண்ணமா இருக்கு. இதுல சாமி கிட்ட என்ன பண்றது? இல்ல மேமே இப்ப ஓரளவு கிரேடா இருக்கவன்னு வச்சுக்கோங்க. கிரேடா தான் திங்க் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து ஓரளவு கொஞ்சம் டீசெண்டா இருக்கா. நம்ம யார் வந்தாலும் சாக்கடையில இருக்கவங்க வந்தாலும் நம்ம வந்து அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அலச மாட்டோம். என்ன சரியா? அவங்க இப்ப எப்படிப்பா இருக்காங்க? ஓரளவு பணம் காசா இருக்கா? ஓகே 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 சரி அப்ப பண்ணலாம்பா அப்படின்னு சொல்லி மேப்பு தப்பா தான் விசாரிப்போம். அவங்க எல்லாம் விசாரிக்கவே இல்லை. நான் கடவுளை தான் நம்பினேன். பொண்ணுலதான் நம்பினேன். நான் இப்பயும் சொல்றேன் பொண்ணுலதான் நம்புறேன். என் பொண்ணு என்னை கவுத்து விட்டுற மாட்டாரு. ஆமா ஆமா அது நம்புறேன். பொண்ணுலதான் நான் நம்புறேன். மத்த எந்த தெய்வத்தையும் நான் நம்பல. பொண்ணுலதான் நம்புறேன். கண்டிப்பா நம்மளுக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு. நம்ம கும்பிடுற தெய்வம் கண்டிப்பா நம்மளுக்கு இது மேட்ச் ஆகுனாலும் பொறுத்துவாரு. இதே நான் கடவுளை அப்புறம் என்ன கடவுளை நம்புறேங்கிற கடவுளை நம்பாம அப்புறம் என்ன விசாரிக்கிற? என்ன கடவுள் மேல போய்த்தியா? அப்படித்தானே தெரியுது. ஆமா முழு மூச்சா நம்பினா கடவுளை மட்டும் நம்பிட்டு விட வேண்டியதானே. அது என்ன இத்தனை பேர்ட்ட விசாரிக்கிறது, இத்தனை பேர்ட்ட இது பண்றது? நினைச்சா நம்ம ஈஸியா இருக்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. சரி பார்ப்போம். ஆனா அந்த பொண்ணு நல்ல உள்ள அதுக்காக தான் குக்கர் அவுக்குறோம் கைஸ். நான் கடவுளை மட்டும்தான் நம்புறது. மனுஷன் இன்னைக்கு உன்னை பிடிச்சவங்க நீ நல்லவன்பாங்க, பிடிக்காதவங்க ஐயோ அந்த பேர்ல அவன் கெட்டவன் அப்படிம்பாங்க. என்ன மனுஷத்தை விசாரிக்கிறத விட நம்ம கடவுள்கிட்ட இருந்துட்டு போயிடலாம். ஆமா 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 கடவுளை நீயே எனக்கு நான் இதை பார்த்து ஒப்பட அப்படின்னு. அந்த ஆட்சி ஃபஸ்ட்டு சொல்லலே அப்படி பெருமையாக சொல்லுது. பழனிக்கு நடக்கையில எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நம்ம நேரத்தால எதுக்கு நீ என்ன பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்க? நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. ஆனா பேசல ஒரு சேட் இல்லாத மாதிரி அப்படி பேசுறாங்க. ஆமா அவங்கக்கிட்ட எந்த குறையுமே இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேங்குது. எந்த குறையுமே இல்லாம அடுத்தவங்களை விசாரிச்சு அடுத்தவங்களுக்கு இருந்தது என்னமோ பெரிய ஜெனுவலா கல்யாணம் பண்ற மாதிரி. ஆமா இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன், நமக்கெல்லாம் வருமா? இல்ல மேமே நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா நம்ம எல்லாம் ஒரு சேட் இருக்கு, நாளைக்கு காலையில ஆக போக முடியலன்னா ஐயோ நான் இங்கே போக முடியலையேப்பான்னு குரல்ல தாழ்த்தி சொல்லுவோம். அங்கே போக முடியல, அதனால பண்ண முடியல. ஆமா இப்போ நாளைக்கு 10,000 ரூபா கொடுக்க முடியலன்னு வச்சுங்க. ஐயோ ஆச்சு கொடுக்க முடியல ஆச்சு அப்படின்னு குரலை தாழ்த்தி தான் சொல்லுவோம். நம்மள்ட்ட ஏறுறவங்க அந்த ஆச்சு என்னமா சொல்லலாம், கொடுக்க முடியல சரி இன்னொரு நாள் தரேன். ஏங்க என்னங்க
அம்மா ஒரு மாதிரி கேரக்டர், அவங்க ஒரு மாதிரி கேரக்டர். ஆனால் அப்படின்னு தான் பழச்சிக்கிட்டு இருக்கா என் மம்மி. ஒரு சில என்ன பழக்கிறாங்க, மகனும் சம்பாதிக்கிறது வீட்டு வாடகை கொடுத்துட்டு என்ன இருக்கிறாங்க. இவங்க ஊரை சுற்றிக்கிட்டு, புருஷன் தனியாக ஊரை சுற்றுறாரு, இவங்க தனியாக ஊரை சுற்றுறாங்க. அந்த பிள்ளையதான் ஊக்குதுக்கப்பா. 2 பிள்ளைங்க. பிள்ளைய 2 ஜோரியமா வச்சுக்கலாம். ஆமாம். அதுக்கு வாங்க சம்பளம் 40,000 வரும்போது அதை வீட்டு வாடகை கொடுத்துட்டு சும்மா அக்கஞ்சியும் குடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படித்தான் இருக்கா. ஆனா பிள்ளைய கெட்டிக்கார பிள்ளைகளா இருக்குது. நிறைய கஷ்டத்தை உணர்ந்துருச்சு. நல்லா இருக்குங்க. அண்ணனும் சரி, அண்ணன் எலும்பா இருக்கேம்மா. சாப்பாடே வீட்டில் ஒழுங்கா சமைக்கல. இங்கே கோயிலு குழம்பா நேற்று பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு கோயிலுங்க. எங்கள் பாவங்க அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டு வந்த பிள்ளை, அவனுக்கு சமைச்சு கொடுக்கல அந்த பிள்ளைக்கு. இதுவாடு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கு. நாங்கள் பைரவருக்கு நிற்கிறோம். நீ பைரவருக்கு நல்லா நெல்லுமணி. ஆமாம், நல்லா பண்றா. இடிக்கிறது பெருமா இல்லைங்கிற மாதிரி இருக்கு. படிக்கிறது பாருங்க, இடிக்கிறது பெருமா. சாமி எல்லாம் கும்பிட வேண்டாம், நியாயமா நடந்தாவே அதுவே போதும். ஆமா. எல்லா கோயிலா போய் சாமி கும்பிட்டாதே பக்திங்கிறதுல நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாம நம்ம நியாயமா நம்ம வழியில நம்ம நடந்து போனோம்னாவே அதுவே நமக்கு ஒரு நல்ல இது. நியாயமா போய் கும்பிட்டு பாவத்தை ஜெயிக்காம ஜெயிக்கிறது என்னத்துக்கு? அதுக்கு வீட்டில் இருந்து புண்ணியத்தை செஞ்சாலும் நல்லது கிடைக்கும். ஆமா. இது என்ன மம்மி புளியா? எதுக்காக? குழம்புக்கா? குழம்புக்கு அரைச்சி ஊற்ற போகிறேன் கைஸ். புளி ஊறு. குழம்புக்கு ஒரு சொல்ல போதும். கத்திரிக்காய் சாம்பார் இங்கே குக்கரில் ஏற்றிருக்கோம். இங்கே சாதம் வந்துடுச்சா மம்மி? சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. இது புடலங்காய் தோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் உப்பும் போட்டு பிறஞ்சி வச்சுருக்கேன். போதும் இது. ஓ, இந்த பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச பருப்பு சும்மா போட்டால் போதும். அதோட சேர்க்கணுமா? அதோட சேர்த்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டீங்களா? இல்லை, இப்போ தான் ஊற வச்சேன். ஓ, சமைச்சிட்டு பார்க்கலாம் மம்மி. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி. நிறைய இட்லி மிஞ்சி போச்சு, அதனால அதை சுடுறேன். இட்லி, அதுக்கு சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார். மதியத்துக்கு சுட சுட சாதம், கத்திரிக்காய் சாம்பார். இது புடலங்காய் தோட்டில் அவனுக்கு அள்ளி வச்சுட்டேன், மீதி இது ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு வச்சுருக்கேன் காலையில், டீ குடிக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.